ஆதியாகமம் 12:14 வாசிங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக சில பேர் துணிகரமான சரத்தில் பாவம், சில பேர் சிந்தனையில் கண்களிலேயே பாவம். நீ நிறைய பேர் தங்களுடைய பார்வையில் சிந்தனைகளில் அநேக இச்சையான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவராஜ்யம் போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தை ஆதியாகமம் 39:7 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு இப்படியாக எகிப்தில் தான் இதெல்லாம் கண்களிலேயே இச்சித்து 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 அப்படி இச்சை நிறைந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி யாருடைய பார்வை எண்ணங்கள் மாறவில்லையோ நாம் எகிப்தில் தான் இருக்கிறோம். கர்த்தர் அருவருக்கிறார். ஆதியாகமம் 6:2 வாருங்க. கர்த்தர் உலகத்தை ஏன் ஜலத்தினால் அழித்தார் என்றால் இப்படிப்பட்ட காரியத்தினால தான். அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல தேவ சந்ததி என்ன பண்ணிச்சான்? காயின் சந்ததியை பார்த்து ஐயோ என்ன அழகப்பான்னு சொல்லி அவங்கள இச்சித்து இச்சித்து தேவ சந்ததி சேத் வம்சத்தில் பிறந்த ஏனோஸ் வம்சவழியில் வந்த தேவ சந்ததிகள் காயின் சந்ததிகளை பார்த்து இச்சையில் விழுந்து சம்பந்தம் கலந்தார்கள். இந்த தேவ சந்ததியும் கெட்டு போயிடுச்சு. அதனால் கடவுள் பார்த்தார், யாருமே நீதிமான் இல்லை, எல்லாரும் வழி விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் உலகத்தை அழித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களோடு கூட சம்பந்தம் கலக்கிறார்களோ, தேவ பயபக்தி இல்லாதவரோட சம்பந்தம் கலக்கிறார்களோ, இச்சிக்கிறார்களோ, எந்த கிறிஸ்தவ வாலிப பெண்ணே ஜாக்கிரதையாரு. நீ கர்த்தருக்கு புறமான வழியில் நீ இச்சித்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னையும் கர்த்தர் ஓரங்கட்டி போடுவார். இந்த உலகத்தை கர்த்தர் ஜலத்தினால் அழித்தார். எனவே இன்றைக்கு உன்னுடைய கண்கள் யாரை இச்சித்து கொண்டிருக்கிறது? யாரை நோக்கி கொண்டிருக்கிறாய்? ஜாக்கிரதையாரு. கர்த்தருடைய வழிகளுக்கு புறம்பானவர்களை நீ இச்சித்து கொண்டிருப்பாய் என்றால் அன்றைக்கே ஜலப்பிரளயம் வந்துச்சு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் வர முடியாது. அதுக்கு பதிலாக வேற வரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். எனவே தேவ ஜனமே, நம்முடைய மனசை பிசாசு பைத்தியக்காரனாக்கி எது மேலேயோ ஆசை இச்சைகளை திருப்பி விட்டு இன்னைக்கு கண்களை பார்க்கறதெல்லாம் ரொம்ப நல்லது அட்மைராக்கி ரொம்ப பிரியமாக்கி நம்முடைய வாழ்க்கையை அவன் வேதனைக்குள்ளே அவன் தள்ளி போடுகிறான். இன்னைக்கு கண்ணில் பார்க்கறது எல்லாமே நல்லதாக இருக்கும், ரொம்ப இச்சித்து தேடுவீங்க. ஆனால் கடைசியில் அதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக, வாழ்க்கையில் அழிவாக அது மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நீ இச்சிக்கிற, வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நீ மயங்கி போகிற, அது வாழ்க்கை இல்லை. அப்படி இருந்தால் எத்தனையோ சினிமாக்காரன் நீங்கள் நல்லா வாழ்ந்துருக்கணுமே. எத்தனையோ சினிமாக்காரன் வாழ்க்கையை பார். அவன் போடாத அழகா, அவங்ககிட்ட இல்லாத காரியமாக அவன் வாழ்ந்துக்கிறானா? இன்றைக்கி எவனாவது உருப்படியா? ஏதோ 1-2 பேர் தான் கணக்கெடுக்க முடியும். வெளிப்புறத்தில் நீ பார்த்து மயங்கி போகிறதுக்கு பேரெல்லாம் வாழ்க்கை இல்லை, அது கர்த்தர் சித்தம் அல்ல. நீ வெளிப்புறமாக இன்றைக்கி பார்த்து இச்சித்து போய்கின்ற உன் வாழ்க்கையில், ஆனால் அது உன் வாழ்க்கையில் ரொம்ப தலைவலி கொண்டு வரும், ரொம்ப போராட்டமாக மாறிடும், பிரச்சனையாக மாறிடும். அதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், தப்பிச்சுக்கொள். எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தியரை போல நாம் இச்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. எனவே நம்முடைய கண்களிலே ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய நிதானமுள்ள கண்கள். ஆவிக்குரியவன் சகலவற்றை நிதானித்து அறிகிறான். அந்த நிதானித்து அறிகிற கண்கள், நிதானித்து அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் தேவை. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.